யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இந்தியாவின் தீபாவளி பண்டிகை இடம்பெற்றிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். யுனெஸ்கோ அங்கீகாரம் தீபாவளி கொடுத்தது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒரு 3000 வருஷமா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே கிடைச்ச ஒரு அங்கீகாரமா ஃபீல் பண்றோம். இந்தியா அப்படின்னாலே கலாச்சாரம் மிக்க நாடு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவை எல்லாருமே மற்ற நாடுகள் புகழ்ந்து பேசுறதுக்கு காரணமே நம்மளோட ட்ரெடிஷனல் வேல்யூஸ். உதாரணம் பாத்தீங்கன்னா கீழடி கல்ச்சர் எல்லாமே இதுதான். அதே மாதிரி இப்ப யுனெஸ்கோட நம்ம தீபாவளி செஞ்சிருக்கிறது நம்ம இந்தியர்கள் மெயினா தமிழ்நாட்டுல எல்லாருமே நம்ம பெருமைப்படுற விஷயம் தான். ஒண்ணு எதன் அடிப்படையில சேர்த்திருப்பாங்கன்னா, நம்ம கொண்டாடுற ஃபெஸ்டிவல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. சரிங்களா? என்னது வந்தாலும் நம்ம தீபாவளி எல்லாருக்குமே ஒரு பொங்கல் வந்தா ஒரு தமிழர்கள் மட்டும் தான் கொண்டாடுவாங்க. சோ நியூ இயர் வந்தா ஒரு கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தீபாவளின்றது பொதுவா எல்லா வீருமே கொண்டாடுது. இந்த தமிழரை பொறுத்த வரைக்கும் நரகாசுரன் நடிச்சது அதுதான். ஸோ அது ரொம்ப பெஸ்ட் தானே, அது சந்தோஷம் தானேங்களா. ஏன்னா நமக்கு கலாச்சாரம் தான் ஃபர்ஸ்டே, கலாச்சாரத்துல தான் இருக்கோம் நம்ம. தீபாவளின்றது ஒரு கலாச்சாரம் தான். எல்லா ஃபேமிலியும் இங்கேயும் மட்டும் இல்ல, வெளிநாடுகளும் எல்லாத்தையுமே தீபாவளின்னா அது ஒரு இதுதான். அது கலாச்சாரத்துல சேர்த்தது ரொம்ப சந்தோஷம் தானே. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். என்னன்னா இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ்ல எல்லாம் கிறிஸ்துமஸ் தான் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா நம்மளோட பண்டிகை அப்படின்னா தீபாவளி பண்டிகை 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆயிடுவோம். பட்டாசு வெடிக்கிறது, என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம், என்ன ட்ரெஸ், இந்த மாதிரி நம்ம தீபாவளி எப்போ வரும் அவ்வளோட ஆர்வமா உணர்வு பூர்வமா இருக்கும். அதே இப்ப நம்ம யுனெஸ்கோ அமைப்புல அதுவும் ஒரு அங்கீகாரமா கிடைச்சதுல நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமையாவும் நினைக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமையாவும் நினைக்கிறோம். மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.